ஃபஸ்ட்டு ஒரு வீடியோ உங்களுக்கு ஒன்று காட்டுறேன். அதுக்கப்புறம் நம்ம வந்து இந்த மேட்ருக்குள்ளே போவோம். பார்த்தீங்களா யாரை இந்த மாதிரி பண்ணுறாங்க பார்த்தீங்களா? அதாவது இது எதுக்கு இந்த மாதிரி ஒரு ஆர்ப்பாட்டம், இந்த மாதிரி ஒருத்தரை வந்து அவமானப்படுத்துகிறாங்க அப்படின்னா, இந்த யுஜிசி ஒரு புதிய நிபந்தனை ஒன்று கொண்டு வந்தது. அதாவது பல்கலைக்கழகங்களில் ஜாதி இனம் அந்த பாகுபாடெல்லாம் இல்லாமல் இருக்கிறதுக்கு இப்போ அதனால் நிறைய பேர் அந்த அவங்க படுற அவமானம், ஜாதியின் பேரில் இனத்தின் பேரில் படுற அவமானத்தை எல்லாம் அதனால் நிறைய பேர் தற்கொலை கூட பண்ணியிருக்கிறாங்க. ஸோ அதையெல்லாம் கட்டுப்படுத்துறதுக்காக யுஜிசி வந்து கொண்டு வந்திருக்கிற ஒரு புதிய நிபந்தனையைத்தான், அதை எதிர்த்து தான் உயர்ந்த மட்டத்தில் இருக்கும் எப்போதும் நாங்கள் அங்கே தான், மற்றவங்க இங்கே தான், அதனால் அவங்களையும் எங்களையெல்லாம் ஒன்றா சேர்க்காதீங்க அப்படின்னு சொல்லி இந்த ஒரு போராட்டம் நடக்குது. அதில் தான் நம்ம இவருக்கெல்லாம் இந்த மாதிரி அடியெல்லாம் விழுது. ஜியோடைய உருவகமையெல்லாம் எரித்து இந்த மாதிரி பண்ணிக்கிட்டு இருக்காங்க. இதில் இன்னொரு முக்கியமான விஷயம் என்னென்னா, இந்த ஜியை வந்து இந்த அளவுக்கு அவமானப்படுத்தி இனிமேல் நாங்கள் பிஜேபிக்கு ஓட்டே போட மாட்டோம் அப்படின்னு சொல்லி அமித்ஷா, யோகி எல்லாருக்கும் இது விழுது. இப்படிலாம் சொல்கிறாங்களே, இவங்க தான் அவங்களுடைய கோர் ஓட்டர்ஸு. இவங்களுடைய ஓட்டை நம்பி தான் ஜியும் அவருடைய பார்ட்டியும் இருக்குது. அப்படி இருக்கும்போது அவங்க தான் இவரை எதிர்த்து, அதாவது விஸ்வகுரு அப்படின்ற ஒரு இடத்துல இவங்க கொண்டு போய் வச்சது, அவர் விஸ்வகுருவோ இல்லையா அப்படின்றது வேற. இவங்க தான் அந்த இடத்தெல்லாம் கொடுத்தாங்க. விஸ்வகுரு இவர் வந்து பயங்கரமாக அப்படி இப்படின்னு, இவர் வெளிநாட்டில் போனாலாம் இவரை வரவேற்கிறது, இவரை கையை பிடிச்சி அழுவுறது, இதெல்லாம் இப்போ இந்த வேலையை செஞ்சாங்க பாருங்கள். இந்த வீடியோவில் பார்த்தீங்களா, அவங்க தான் அதெல்லாம் செஞ்சது. இந்த 2024 மே மாதம் நம்ம ஜி வந்து நியூஸ் 18 சேனலுக்கு ஒரு இன்டர்வியூ ஒன்று கொடுத்துருந்தாரு. அதில் நான் வந்து பயாலஜிக்கல் கிடையாது, நான் வந்து கடவுளால் அனுப்பப்பட்டவன் அப்படின்னு சொல்லியிருந்தார். ஜி வந்து பொய்யெல்லாம் சொல்ல மாட்டார். அவர் வந்து எல்லாமே கரெக்டாக சொல்லுவார். நான் வந்து கடவுளால் அனுப்பப்பட்டவன் அப்படின்னு அவருக்கு தோணி இருக்கும், அதனால் சொல்லியிருப்பார் இல்லையா? அப்பேற்பட்ட கடவுளால் அனுப்பப்பட்ட ஒருத்தரையே இந்த மாதிரி ஒரு அபிஷேகம் பண்ணுறாங்கன்னா, இவங்களுக்கு கடவுள் நம்பிக்கை இல்லையா? இந்த அடித்தவங்களுக்கு கடவுள் நம்பிக்கை இல்லையா? இல்லைன்னா அவர் போய் சொல்கிறாரு. அதாவது அவர் கடவுளாலாம் அனுப்பப்படலை, அவர் வந்து பயாலஜிக்கல் தான், நான் பயாலஜிக்கல் அப்படின்னு சொல்கிறதெல்லாம் பொய் அப்படின்னு இவங்க நினைக்கிறாங்களா? ஜி சொல்கிறது பொய்யாக இருந்தால் அவருக்கும் போலி சாமியாருக்கும் என்ன வித்தியாசம் இல்லையா? அப்படி ஒரு கேள்வியெல்லாம் வருது. இந்த ஒரு சம்பவத்தெல்லாம் பார்க்கும்போது கடவுளை விட ஜாதி தான் எங்களுக்கு பெருசு அப்படின்னு தெரியுது. இவங்க அந்த இடத்துலையே இருக்கணும் அப்படின்னு நினைக்கிறாங்க. இவங்க பக்கமும் சில நியாயங்கள் இருக்குது. ஏன்னா அந்த ஜென்ரல் கேட்டகரிக்கும் இந்த உயர்ந்த காஸ்ட்டில் இருக்கிறவங்களுக்கும் என்ன ஒரு பயம் அப்படின்னா வந்து, அதாவது இந்த எஸ்டி எஸ்சி ஓபிசி இவங்களுக்காக ஒரு குழுவை வந்து அந்த பல்கலைக்கழகங்கள் அமைக்கும்போது மெஜாரிட்டி இவங்க தான் இருப்பாங்க. உயர் மட்டத்தில் இருக்கிறவங்க வந்து தப்பு பண்ணாமே இவங்க தப்பு பண்ணிட்டாங்க அப்படின்னு சொன்னால் கூட பெரிய நடவடிக்கைகள் எடுக்கப்படும் அப்படின்ற ஒரு பயத்தால் கூட இவங்க வந்து இந்த ஒரு ரெகுலேஷன் வேண்டாம் அப்படின்னு சொல்லியிருக்கலாம். ஆனால் யுஜிசி கொண்டு வந்திருக்கிற இந்த ஒரு ரெகுலேஷன் வந்து உண்மையிலேயே நம்ம நாட்டுக்கு நல்லது. கொஞ்சம் கொஞ்சமாக பல்கலைக்கழகத்தில் ஆரம்பித்து இந்த ஜாதி, அதனால் சாதி இனத்தை வச்சு ஏற்படுற அந்த பாகுபாடு, அப்புறம் எத்தனை பேர் தற்கொலை பண்ணிக்கிறாங்க. ஸோ அதையெல்லாம் கொஞ்சம் கொஞ்சமாக குறைச்சிக்கிட்டு வரலாம். ஆனால் இவங்க தான் விட மாட்டாங்களே, நாங்கள் அங்கே தான் இருப்போம், எங்களுக்கு பாதிப்பு அப்படின்னு ரொம்ப வருத்தப்படுறாங்க. அது பிரதமராக இருந்தாலும் அந்த உருவ பொம்மையை எரிக்கிறது, அடிக்கிறது அதெல்லாம் பண்ணிக்கிட்டு இருக்காங்க. நம்ம ஜியாலேயே பாதிக்கப்பட்ட சிறுபான்மையர்கள் இந்த நாட்டில் இருக்காங்க, தெரியும் இல்லையா? அவங்களுடைய உடையை பார்த்தா தெரியும். அப்புறம் வந்து நிறைய பிள்ளை பெற்றுக்கிறவங்க, நாட்டுக்குள் நுழைந்தவர்கள் அப்படின்லாம் வந்து ஒரு சமுதாயத்தை நம்ம ஜி சொல்லிக்கிட்டு தான் இருக்கார். அவங்க வந்து இன்னும் அதையெல்லாம் அனுபவிச்சுட்டு தான் இந்த நாட்டில் இருக்காங்க. ஆனால் அந்த சமுதாயம் வந்து இந்த அளவுக்கெல்லாம் இவரை வந்து அவமானப்படுத்தலை, அசிங்கப்படுத்தலை, இந்த மாதிரி உருவ பொம்மை எரிக்கலை, செருப்பால் அடிக்கலை, செருப்பை கட்டி அந்த உருவ பொம்மையை அடிக்கலை, அதெல்லாம் அவங்க பண்ணல. ஆனால் இவங்க தைரியமாக பண்ணுறாங்க அப்படின்னா அதுக்கு காரணம் வந்து, நீங்கள் பிரதமராகவே இருந்தாலும் நாங்கள் மேலே தான் அப்படின்ற அந்த ஒரு அதுதான். இந்த விவசாயிகளுடைய போராட்டம் நடந்தது பாருங்கள், 1 வருஷத்துக்கு மேலே நடந்தது இல்லையா? அதில் வந்து அவங்கள தான் அரசு வந்து அடக்கி ஒடுக்கி நிறைய பேர் அதில் மரணம் கூட அடைஞ்சாங்க. ஆனால் அப்போ கூட அவங்க யாருமே இந்த மாதிரி உருவ பொம்மையை எரிக்கிறது, இந்த செருப்பால் அடிக்கிறது அதெல்லாம் செய்யலை. அதே மாதிரி இந்த வக்கஃப் பில் வந்த போதும் சரி, இல்லைன்னா சிஏஏ வந்த போதும் இந்த சிறுபான்மையரெல்லாம் வந்து இந்த அளவுக்கு ஆர்ப்பாட்டமோ இல்லைன்னா அந்த உருவ பொம்மை எரிக்கிறது அந்த மாதிரிலாம் எதுவும் பண்ணல. ஆனால் அவங்களையெல்லாம் அடித்து ஒடுக்கிறது, அரெஸ்ட் பண்ணுறது இதெல்லாம் நடந்தது. ஆனால் இந்த ஒரு இன்சிடெண்ட்டில் இப்போ நீங்கள் இந்த வீடியோவில் பார்த்தீங்களே, அதில் யாரையுமே அரெஸ்ட் பண்ணவோ யார் மேலேயும் எந்த ஒரு ஆக்ஷனும் எடுக்கலை. பார்த்தீங்களா, அவங்க தைரியமாக செஞ்சுக்கிட்டு இருக்காங்க. எங்கள் மேலே ஆக்ஷன் எடுக்க முடியாது அப்படின்னு அவங்களுக்கு தெரியும். என்னால் தான் நீங்கள் வந்து அந்த இடத்துல இருக்கீங்க அப்படின்ற அந்த தைரியம் அவங்களுக்கு இருக்குது. இந்த உயர்மட்டத்தில் இருக்கிறவங்களை பொறுத்த வரைக்கும் விஸ்வகுரு, அந்த குரு, இந்த குருலாம் கிடையாது.
இவங்களை எதிர்த்தா அது பிரைம் மினிஸ்டராக இருந்தாலும் இந்த மாதிரி தான் பண்ணுவாங்க அப்படின்றது நமக்கு இந்த ஒரு இன்சிடெண்ட்டை பார்த்தா தெரியுது. அதுக்கேற்ற மாதிரி கோர்ட் வந்து இப்போ ஸ்டே ஆர்டர் கொடுத்துருக்கு. பிஜேபியை பொறுத்த வரைக்கும் இவங்க தான் இந்த உயர்மட்டத்தை சேர்ந்தவங்க தான் கோர் ஓட்டர்ஸ் அப்படின்றது அவங்களுக்கு தெரியும். ஸோ அவங்க மேலே எந்த ஒரு நடவடிக்கையும் எடுக்க முடியாது. அது இவங்களுக்கும், அதாவது இந்த உயர் மட்டத்தை சேர்ந்தவங்களுக்கும் தெரியும். அதனால தான் அவ்வளவு தைரியமாக அந்த உருவபொம்மை இருக்கிறதுன்னு வேற எங்கேயாவது பார்த்துருக்கீங்களா? வேறு எந்த ஆர்ப்பாட்டத்திலையாவது இந்த அளவுக்கு நம்ம மோடிஜியை வந்து அசிங்கப்படுத்தியிருக்காங்களா? இல்லை. ஏன்னா எங்களை வந்து பிஜேபி ஒன்றும் செய்ய முடியாது அப்படின்ற அந்த ஒரு தைரியம், எங்கள் ஓட்டில் தான் நீங்கள் இன்னும் ஆட்சியில் இருக்கீங்க அப்படின்ற அந்த ஒரு தைரியம் தான் அவங்கள இதெல்லாம் செய்ய விடுது. ஸ்டாலின் கூட சொல்லியிருக்காரு, இந்த ஒரு ரெகுலேஷன் வந்தால் நல்லது. ஜாதியின் பேரை சொல்லி கல்லூரிகளிலும் பல்கலைக்கழகங்களிலும் பல அவமானங்களும் அவமதிப்புகளும் நடக்குது. ஸோ இது நல்ல ஒரு விஷயம், இந்த ரெகுலேஷன் வந்திருக்கணும் அப்படின்னு சொல்கிறாரு. இந்த ஸ்டே இப்போ கொடுத்ததுனால யார் பாதிக்கப்படுறது? இதனால் வந்து பாதிப்பு யாருக்கு? இந்த ஜாதியின் பேரிலும் இனத்தின் பேரிலும் வந்து அவமதிக்கப்படுறவங்களுக்கும் இழிவுபடுத்தப்படுறவங்களுக்கும் தான் அது இன்னும் தொடர்ந்துக்கிட்டே தான் இருக்கும். இப்போ ஸ்டே பண்ணதுக்கு அவங்க தான் போராடணும் இல்லையா? ஏன்னா அவங்களுக்கு தான் அது பாதிப்பு. ஆனால் இருந்தும் அவங்க எந்த ஒரு போராட்டமும் இது வரைக்கும் நடத்தலை. இந்த மாதிரி ஒரு பிரதமரின் உருவபொம்மையெல்லாம் அவங்க இன்னும் எரிக்கலை. உண்மையிலேயே உயர்ந்த மனிதர்கள், ஜாதியில் வேணால் இவங்க உயர்ந்தது அப்படின்னு அவங்க சொல்லிக்கிட்டோம். ஆனால் உண்மையிலேயே உயர்ந்த மனிதர்கள் யார் அப்படின்னா, நீங்கள் யாரை ஒடுக்குறீங்களோ, யாரை இழிவுபடுத்துறீங்களோ அவங்க தான் அப்படின்றது இந்த ஒரு விஷயத்துலேருந்து நமக்கு நல்லாவே தெரியுது இல்லையா? உங்களுடைய கருத்து என்ன அப்படின்றத கமெண்டில் வந்து சொல்லுங்கள். அனசுடன் அப்படின்ற என்னுடைய இந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க, லைக் பண்ணுங்கள்.